PKN செய்திகளுக்காக புதியவன். திருவொற்றியூரில் கலைஞர் பிறந்த நாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. சென்னை மாநகராட்சி திருவொற்றியூர் மண்டலம் 7வது வட்ட திமுக சார்பில் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்த நாள் விழா கிளாஸ் ஃபேக்டரி வேலம்மாள் பள்ளி அருகில் முன்னாள் பகுதி கழக அவைத்தலைவரும் கவுன்சிலருமான எஸ் முத்தையா ஏற்பாட்டில் 100 பேருக்கு 5 கிலோ அரிசியும் சர்க்கரை பொங்கல் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 7வது வட்ட கழக செயலாளர் தா கார்த்திகேயன், முன்னாள் கவுன்சிலர் SA மணி, டி சண்முகம், பகுதி பிரதிநிதி பேசி உசலைவேந்தன், ஜி முனுசாமி, பி பாலசுப்ரமணி மற்றும் எம் சுந்தரமூர்த்தி, எம் அமிர்தராஜ், டி ராதா, எஸ் விஜயராகவன், ஆர் விஜயா, ஜி சேமலா, டி சந்தானம், எஸ் டி சவுந்தர், ஜே புண்ணியமூர்த்தி, ஜி ரமேஷ், பி கே வெங்கட்ராமன், எஸ் தீபா, சோ சதானந்த சுரேஷ், கே கிருபாகரன், கே ஆர் சுரேஷ், பேசி உசலைவேந்தன், எம் டேனியல், டி கோபிநாத், எஸ் சந்திரலேகா, பி கருணாநிதி, பி வெங்கட் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் முன்னாள் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் எஸ் தனசேகர் நன்றி உரை கூறினார். எங்களை விட்டு மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வள்ளுவர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவொற்றியூர் கிழக்கு பகுதி சார்பாக 7வது வட்டக்கழகத்தில் நடைபெறுகின்ற தெருமுனை கூட்டத்தில் வருகை தந்துள்ள தமிழ்நாடு முழுவதும் தலைவர் அவர்களுக்கு இன்று காலையிலிருந்து மாலை வரை இனிப்புகள் வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கி ஆங்காங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு நாங்கள் சுமார் 40 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி வருகிறேன். இந்த பகுதியில் 41வது வட்டமாக இருந்த காலத்தில் 42வது வட்டமாக இருந்த காலத்தில் இருமுறை நகராட்சி மன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றேன். அண்ணாமலை நகர்,
சார்லஸ் நகர், அண்ணா நகர், சரவணா நகர், வெள்ளமேடு, விநாயகபுரம் இந்த பகுதியில் நான் வந்த கவுன்சிலராக இருந்த காலத்தில் மின்சாரமே கிடையாது. நான் வெற்றி பெற்ற பிறகுதான் திருவெட்டியூர் நகராட்சி மன்ற தலைவராக மறைந்த எங்களுடைய கழக முன்னோடி டி.ஆர். விஸ்வநாதன் அவர்களும் நானும் இந்த பகுதிக்கு மின் விளக்கை கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு தார் சாலை கொண்டு வந்தோம். குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம். ரேஷன் பொருள் வாங்க வேண்டும் என்றால் ரயில்வே கேட்டை தாண்டி கிராமத்திற்கு சென்றுதான் அன்றைய நிலைமை இருந்தது. நான் நகராட்சி மன்ற உறுப்பினர் வந்த பிறகுதான் இந்த பகுதியில் ரேஷன் கடை அமைத்து மக்கள் 1000 கார்டுகள் இருந்தால் ஒரு கடை என்று அமைக்கப்பட்டு இன்று 7-8 கடைகள் இந்த பகுதியில் வந்துள்ளது. எங்கள் முயற்சியால் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் வெற்றி பெற்றாலும் மக்களுக்காக உழைக்கின்றவர்கள். ஏனென்றால் இந்த பகுதியில் வெள்ளங்கள் 2015 முழுவதும் இந்த ஊரில் 5 அடி தண்ணீர், மக்கள் போக முடியவில்லை. அன்று திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பாக ஆங்காங்கே அரிசிகள் வழங்கி, பால் பொட்டலம் வழங்கி இந்த பகுதி மக்களுக்கு என்று உறுதுணையாக இருந்தது திமுக. ஒரு மாயமாக இந்த பகுதியில் கட்சிக்கார் யார் என்றே தெரியாது. இப்ப வந்த ஒரு எம்எல்ஏ யார் என்றே தெரியாது. விஜய் தான், விசில் சின்னம் தான் என்று மக்கள் வாக்களித்து விட்டார்கள். வெற்றியும் பெற்றார்கள், முதலமைச்சர் ஆகிவிட்டார்கள். மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு போன செயல்களை நீங்கள் பெற்று தாருங்கள். உங்களை நாங்கள் 6 மாத காலம் எங்கள் தலைவர் சொன்னதை போல நீங்கள் நன்றாக பணியாற்றுங்கள். மக்களுக்கு நீங்கள் சொன்ன வாக்குறுதி 2500 ரூபாய் நான் செய்வேன் என்று சொன்னீர்கள். 2500 ரூபாய் நீங்கள் போடுங்கள். ஒரு குடும்பத்திற்கு 6 சிலிண்டர் என்று சொன்னீர்கள், அதை செய்யுங்கள். தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக நான் பஸ் பயணம், மகளிர்கள் அனைவரும் செல்லலாம் என்று வாக்குறுதி சொன்னீர்கள், அதை செய்யுங்கள். எங்களுடைய தளபதி அவர்கள் வாக்குறுதி சொன்னார்கள், முதல் 1000 ரூபாய் பெண்களுக்கு வழங்குவேன் என்று. தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த பிறகு 1,36,00,000 பேருக்கு 1000 ரூபாய் திட்டத்தை நாங்கள் வழங்கினோம். அதே போல பஸ் கட்டணம் இல்லாமல் மகளிர் இலவச பஸ்ஸை அமைத்து கொடுத்தோம். மக்களும் சென்றார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் 2000 ரூபாய் திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் செய்திருப்பார்கள். அதேபோல் 8000 கூப்பன் செய்திருப்பார்கள். மக்கள் வாக்களிக்கவில்லை. நாங்கள் தோற்று போனாலும் நாங்கள் 40 ஆண்டு காலத்தில் என்னுடைய அரசு வாழ்வில் எம்ஜிஆர் 13 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எதிர்கட்சியாகத்தான் இருந்தோம். போராட்டங்கள் எந்த பணி தலைவர்கள் அறிவித்தாலும் செய்ய சென்றோம். அதே போல ஜெயலலிதா அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார்கள். அப்போது திமுக எதிர்கட்சியாகத்தான் செயல்பட்டோம். எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் குறைகளை அப்பப்போது நாங்கள் சென்று மக்களை தேடி வரும்போது அவர்களுக்கு நிவாரணம் செய்துள்ளோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த நேரத்திலும் கழக வட்ட செயலாளர்களோ கழக முன்னோடிகளோ மக்களுக்கு ஒரு குறை என்றால் தேடி வீட்டில் போய் சொன்னால் அதை செய்வார்கள். திமுக இன்று நாங்கள் தோல்வியற்றாலும் உங்கள் சேவை, எங்களுடைய சேவை மக்கள் சேவையாக எப்போதும் இருக்கும். நீங்க வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் ஒரு 10 மாதம் தான் இருக்கு. 10 மாதத்தில மக்கள் விஜய் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றாவிட்டால் நீங்கள் யோசனை பண்ணி கழகத் தலைவர் தளபதி அவர்களை உள்ளாட்சி மூலமாக, மாநகராட்சி மூலமாக, நகராட்சி மூலமாக, பஞ்சாயத்து மூலமாக, ஒன்றியம் மூலமாக நீங்க வாக்களித்து உதயசூரியன் சின்னத்தில் அனைவரும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அண்ணாமலை நகர் பகுதி, சரவணா நகர், ராஜா சண்முக நகர், அந்த பகுதிக்கு வழியே இல்லாமல் இருந்தது. அந்த வழியை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நாங்கள் வந்த பிறகுதான் ராஜீவ்காந்தி நகர், ஃபுட்பால் கிரவுண்டு, ராஜா சண்முக நகர்,
அந்த இணைப்பு சாலையை பெற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல சரவணா நகர், சார்லஸ் நகர் இணைப்பு சாலை கிடையாது. அந்த இணைப்பு சாலையை நான் நகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில்தான் சார்லஸ் நகர் 6வது தெரு இணைப்பு சாலையை பெற்றுக் கொடுத்தோம். அதே போல இன்று அம்சா அபார்ட்மெண்ட் இருக்கின்றது. கிராஸ்பேட்டை போக வேண்டும் என்றால், ரயில்வே கேட்டு போக வேண்டும் என்றால் அன்று வழியே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போதுதான் அன்சா அபார்ட்மெண்ட் அப்ரூவல் வாங்கி நாங்க பாலகசா நகர் நேரடியாக சாலை வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நாங்கள் போராடினோம். ஆனால் அன்சா அபார்ட்மெண்ட் உரிமையாளர் பாதையை வேறு திசையில் திருப்பி அப்ரூவல் வாங்கிவிட்டார்கள். அந்த அப்ரூவல் வாங்கிய காரணத்தால் நம்முடைய நேராக ரயில்வே கேட்டு செல்லவில்லை. இப்போது ஒரு சுற்று வந்து ரயில்வே கேட்டு செல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் தான் அதிமுக கவுன்சிலர் இப்போது இருக்கும் குப்பனுடைய மகன் அன்சா அபார்ட்மெண்டில் பணத்தை பெற்றுக்கொண்டு வழியை மாற்றிவிட்டார். அதிமுகவை பொறுத்தளவு இந்த பகுதியில் எந்த வேலையுமே செய்யவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ராஜாஜி நகர், கார்கில் நகர், கார்கில் வெற்றி நகர் அந்த பகுதிக்கு தார் சாலை இல்லாமல் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகுதான் நான் நகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அந்த பகுதிக்கு தார் சாலை வேண்டும் என்று நகராட்சி மூலமாக ஒரு தீர்மானத்தை போட்டுவிட்டோம். அந்த தீர்மானம் அங்கே இருந்த அதிமுக மேயர் அவர் மூலமாக அந்த சாலைகளுக்கு அனுமதி பெற்று அந்த பகுதிக்கு தார் சாலை அமைத்தோம். அதேபோல் 1995 நம்ம ரயில்வே கேட் சுரங்கப்பாதை, அன்று ரயில்வே கேட்டுக்கு ஒரு சுரங்கப்பாதை வேண்டும் என்று 1996 நான் நகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு ரயில்வே சுரங்கப்பாதைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பரிந்துரை செய்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் 96 பரிந்துரை செய்ததை 15 ஆண்டு காலம் முடிந்த பிறகுதான் இந்த ரயில்வே சுரங்கப்பாதைக்கு ஆர்டர் போட்டார்கள். அதிமுக நம்மளுடைய ஆட்சி முடிந்து அதிமுக ஆட்சி வந்தது. அவர்கள் இந்த சுரங்கப்பாதையை உடனே செய்து முடித்திருந்தால் இந்த வேலை முடிந்து 1 வருஷம் ஆயிருக்கும். டெண்டர் எடுத்தவங்களும் வேலையை செய்யவில்லை. இப்போது இருக்கும் ஆட்சியாவது உடனடியாக இந்த பகுதி மக்களுக்கு சுரங்கப்பாதை அமைத்து தருமா? இப்போது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் தலையிட்டு செய்வாரா? உங்களுக்கு ஆணையிட்டு சொல்லுகிறேன், சீக்கிரமாக இந்த சுரங்கப்பாதை வேலையை முடித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர்களுக்கு எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.